நல்லா கவனிச்சுங்க. திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்னு ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. உன்னுடைய பலவீனம் என்னன்னு தெரியும், நீ பேச அவ்வளவு முடியாதுன்னு தெரியும், நீ திக்குவாயன்னு தெரியும். அவனுடைய பிறப்பில் இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறவர் யார் தான் அறிஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இப்போ ஊழியத்திற்கு ஆண்டவர் கூப்பிடும் போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பலவீனத்தை சொல்றாரு. ஐயோ நான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, யாரு என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற? மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணது நான் தானே. நான் உன்னை பேச வைக்க முடியாதா? நான் உன்னை சரி பண்ண முடியாதா? நான் இது தெரியாமலா உன்னை நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னா, திரும்பவும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க, என்னால முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன வருதுன்னா, ரொம்ப கோபம் வருது. வேதம் சொல்லுகிறது, மோசையின் மேல் ஆண்டவர் கோபம் மூண்டவராகி. நல்லா நினைச்சுக்குங்க, உங்க வாயினுடைய வார்த்தையினால ஆண்டவர் எப்போ கோபப்படுவார் தெரியுமா? எப்போ கோபப்படுவார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாயில எப்பொழுதும் பலவீனத்தையே பேசிட்டு இருக்க கூடாது, பலவீனத்தையே பேசிட்டு இருக்க கூடாது.